هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتاب العزيز وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبينا صلى الله عليه وسلم فإن خير الكتاب كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وإن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம் எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம் இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை நாளை மறும நாளையில் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதித்த அந்த நேரம் மிலேச்சத்தனமான நடைமுறைகளும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மேலோங்கி கண்டது என்கிற வரலாற்று பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியான அந்த காலத்தை மாற்றி அமைத்த பெரிய பெருந்தகை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்கிற உண்மையையும் ஒற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகளின்படி இன்றைய வாழ்வியலில் இரண்டர கலந்திருக்கின்ற அந்த ஜாகிலியத் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த அம்சங்களை நாம் மறந்து வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, மிக கட்டாயமாக மனிதர்கள் மத்தியில் இன்று வேறு பிரித்து காட்ட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஜாகிலியத்தின் தன்மைகள் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மிளிர்ந்து வேறு பெயர்களோடு உச்சரிக்கப்படுகிறது, செயல்முறைப்படுத்தப்படுகிறது என்கிற அம்சத்தை தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம். காலம் மிக குறைவாக இருப்பதால் அவ்வேளைக்குள் எங்களால் முடிந்த ஒரு சில அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதிக்கிற அந்த நேரம் அந்த சமூகத்தை அவர்கள் பார்க்கையில் அந்த சமூகத்தில் தவறான குற்றங்கள் பாவங்கள் என்பது இல்லாமல் இல்லை என்கிற அளவுக்கு மிக தெளிவாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துணையையும் பார்த்திருந்தும் கூட தன் சமுதாயத்தில் இரண்டர கலந்து பின்னி பிணைந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று தன் மனக்கண் கொண்டார்களோ இவைகளெல்லாம் தவறு குற்றம் என்று வேறு பிரித்து காட்டும் வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை அனுப்பி வைத்தார். அந்த திருமறையில் சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களும் அந்த சமூகத்தில் எதுவெல்லாம் வேறு பிரித்து சமூகத்துக்கு நேர்வழி காட்ட வேண்டுமோ, அந்த சமூகத்தில் குற்றம் என்று எவைகளும் அடையாளம் காட்டப்பட்டதோ அவைகளை எல்லாம் மாற்று முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை அனுப்பி வைத்தது நாங்கள் பார்க்கிறோம்.
அந்த திருமறையின் வழிபாட்டில் தான் நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 63 ஆண்டுகள் அச்சொட்டாக வாழ்த்து வடிவமைத்து வாழ்க்கை வழிகாட்டியதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தில் ஏற்பட்ட சில மிலேச்சத்தனமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இச்சமூகத்தை வேறு ஒரு திசைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறது என்கிற அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் மறந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்படக்கூடிய விடயத்தை கண்ணால் காண்கிறோம், உணர்கிறோம், நுகர்கிறோம். அவைகள் தவறு என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வதற்காக எங்களுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. அவைகளுக்காக நாங்கள் அச்சமுற்று வாழ்கிற ஒரு சூழலில் நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானவைகள் என்ன என்பதை நாம் இனம் காட்ட வேண்டும் அல்லவா? அன்றைய காலத்தில் எதுவெல்லாம் பண்பாடுகளில் மோசம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினார்களோ அந்த பண்பாடுகளை எதுவும் விட்டுவிடாமல் இன்று எம் சமூகத்தில் அது வேறு பிரித்து காட்டப்பட்டு வேறு ஒரு பெயரில் மிளிந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், எதுவென்று பார்க்கலாமா? பெருமை என்கின்ற ஒன்றை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருந்த அதிவேகத்தோடு இருந்த ஒரு பாவம் தான் பெருமை. ஆனால் அது ஒரு வேறு பெயரில் இன்று மிளிர்ந்து நம் சமூகத்தின் மத்தியில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வதற்கு எவரும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பலதரப்பட்ட வாசகங்களால் எங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி, இந்த பெருமை என்பது மிக மோசமானது, அதை இல்லாதொழிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய வழிமுறைகள் அதிகமாக இருக்கையில் அதை எச்சரித்து வந்த அதிகமான வாசகங்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லுகையில் இத்துணையையும் விட்டுவிட்டு வேறு ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த தவறான செயற்பாடை எங்கனம் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிற அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்திருந்த போதும் கூட அச்சமூகத்தில் மிகைத்திருந்த பெருமையை இல்லாமலாக்குவதற்காக என்னென்ன வழிவாரெல்லாம் செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை எங்களுக்கு இப்படி காட்டுகிறார்கள். தூய கலிமாவை மொழிந்த அந்த நேரத்தில் அந்த கலிமாவை மிளிரச் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன் உயிரையும் பார்க்காமல் செய்த அத்துணை போராட்டங்களில் அதை மிகைப்பதற்காக போராட்டத்தின் எதிர் திசையில் நின்றது எது என்று நாம் பார்க்கிற போது அந்த குறைஷியர்களுடைய குலப்பெருமையும் கோத்திரப் பெருமையும் தான் என்பதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா இஸ்லாத்துக்கு வருவார் என்று தன் அப்பாஸையில் இருந்த நேரம் இறுதியான வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் தலைமாட்டில் நின்று கொண்டு கலிமாவை மொழிங்கள் மொழிங்கள் என்று அதிகபட்சம் சொல்லுகிற நேரம் அபூ சுஃபியான், அபூ ஜஹல் போன்றவர்கள் அதே தலைமாட்டில் இருந்து கொண்டு அவரை நீ சொல்ல வேண்டாம், நம் குலத்தையும் கோத்திரத்தையும் பார் என்று சொல்வது அந்த கோத்திரப் பெருமை குலப்பெருமை தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அதை திசை மாறி இருக்கிறது. எப்படி தெரியுமா? பணத்தால், பட்டத்தால், பதவிகளால், சமூக அந்தஸ்தால் அத்துணையும் இன்று திசை மாறி நம் சமூகத்தின் மத்தியில் அந்த பெருமை ஒரு பெருங்கோடு போட்டு இன்று மற்றவர்களை பிரிக்கின்ற ஒரு கோடாக மாறி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் யார் ஒட்டுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, வசதி இருப்பவர்கள் இவர்கள்தான் என்று அடையாளம் காட்டுவதற்காக இருப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் பெருமை. தன் பட்டத்தாலும் பதவியாலும் தான் உயர்ந்தவன் என்று மற்றவர்களை தாழ்ந்தவன் என்று கோடு போட்டு ரோடு போட்டு காட்டுகிற என் சமூகத்துக்கு இதை நான் எடுத்து கூற வேண்டுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நடந்த நடைமுறையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் எப்படியார் என்றார், கிராமத்து பகுதியில் இருந்து சில கிஃப்ட் பொருட்களை எடுத்து வருவாராம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமல் கொண்டு வந்து கொடுப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிற அந்த பிரதேசம் பட்டினமாக இருந்த போது கிராமத்திலிருந்து வருகிற அந்த பொருள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு மிகைப்பாக தெரிய மாட்டாது. ஆனாலும் கிராமப்புறத்திலிருந்து வருகிற அந்த பொருளை எனக்காக எடுத்து வருகிறாரே என்று அவரை மிகைப்படுத்தி இதுதான் எனக்கு சிறந்தது என்று அவரிடத்திலே அழகாக முகத்தில் கூறி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணல் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லை. அதே நபர் கிராமப்புறத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து வருகிறார். அந்த வீட்டுக்கு வந்து தன் மனைவியிடத்திலே கொடுத்து விட்டு சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தாமதித்து வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதோ இந்த பொருளை ஒருவர் கொண்டு வந்தார், அவர் நான் நினைக்கிறேன் காட்டுப்புற அரபி என்று. கிராமத்திலிருந்து வந்த ஒரு பொருள், இது என்ன என்று பாருங்கள். பெருமானார் பார்த்து விட்டு சொன்னார்கள், மனைவி அதை தாழ்த்தி பார்த்திருவாரோ என்று எண்ணியதால் கிராமத்தான் என்று அவரை தாழ்த்த கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? இதுவா
இதையல்லவா நான் வேண்டுமென்று மிகுந்த நாட்களாக நான் காத்துக் கொண்டிருந்தேன் என்று அதை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர் எங்கே என்று கேட்டார்கள். இதோ இந்த பாதையால் தான் செல்கிறார் என்று சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே பாதையால் மீண்டும் வருகிறார்கள். அது சந்தை பக்கம் வருகிற ஒரு வழி. சந்தையிலே மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறது. அந்த சந்தையிலே அவரை கண்டுகொண்டார்கள். சந்தையில் ஒரு கடையில் அவர் ஒரு பொருள் வாங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பின்புறமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கண்ணை தன் இரு கரங்களாலும் அப்படியே கட்டிப்பிடித்தார்கள். கண் அங்கே கட்டப்படுகிறது. பெருமானார் என்று இவர் மதிக்கவில்லை. யார் என்னை தன் கண்ணை மூடியிருக்கிறார், என்னை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்கிறார். ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் சொல்கிறார், என்னை விட்டுவிடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை விட்டுவிடாமல் அப்படியே இறுக பிடித்து மக்களை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார். அது சந்தையாக இருந்ததால் சந்தை நின்ற மக்கள் எல்லாம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இதோ இந்த நபரை நான் விற்பனை செய்ய போகிறேன், யாருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொத்தி இருந்த கண்களுள் கசிகின்ற அந்த நீர். அப்போது அந்த ஏழை அந்த கிராமத்து மனிதன் சொல்கிறான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பின்பு கையெடுத்து விடுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்ததன் பின்னால் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னையா விற்க வேண்டும் என்று இவ்வளவு நேரம் நீங்கள் கூவிக்கொண்டிருந்தீர்கள், என்னை வாங்குவதற்கு யார் இருப்பார் யா ரசூலல்லாஹ்? நான் ஒரு பெருமதியற்றவன் அல்லவா? கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற ஒரு ஏழை நபரை என்னை வாங்குவதற்கு யார் இருப்பார் என்ற கருத்தில் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தின் தலைவன், அந்த இடத்தில் பார்க்கிற அத்துணை மக்களுக்கும் சமூக தலைவன் என்று சொல்லுகிற ஒருவர் தன்னிடத்தில் தனக்கு ஒரு பொருளை வளமையாக வழக்காக கொடுத்து வருகிற ஒருவரை அவர் ஏழையாக இருந்த போதும் அந்த சந்தையில் இருந்த மக்களிடத்தில் அறிமுகப்படுத்திய அந்த விதத்தை பார்த்தீர்களா? என்ன சொல்கிறவர், என்ன சொல்ல வருகிறது இந்த ஹதீஸ்? பெருமை என்பது அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லை. பெருமை மிக்க இந்த சமூகத்தில் அது இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் மிகைத்த பண்போடு அந்த சமூகத்தோடு வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார். ஜுலைபிப் என்ற அவருடைய பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பள்ளிவாசலில் எப்போதெல்லாம் வருகிறாரோ ஒரு மூலையில் தொழுது கொண்டு அவர் தஸ்பீஹ் செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவருடைய பெயர் ஜுலைபிப். ஆகல்ல, வயது போய்கொண்டிருக்கிறது. மக்கள் சமூக மத்தியில் இவருடைய அந்தஸ்தில் ஆக குறைந்தும் சென்றது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவருக்கு கடுமையான விருப்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகமாக விரும்புகிறேன். யுத்தகலம் எப்போதெல்லாம் இடம்பெறுதோ அந்த யுத்தகலத்தில் என்னுடைய பெயர் முதலில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். உடன்படிக்கை செய்து கொள்கிறார். பெருமானார் சொன்னார்கள், நான் விரும்புபவர்களில் நீயும் ஒருவன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் விரும்புபவர்களில் நீயும் ஒருவன் என்று சொன்னவர் அச்சமூகத்தில் எவரும் மதிக்காத, பெண் கொடுக்காத, சமூக அந்தஸ்து இல்லாத அவலட்சணமான ஒருவர். அப்படியான அந்த மனிதர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜுலைபிபே, நீ திருமணம் முடிப்பதில்லையா என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நானா திருமணம் முடிப்பது? எனக்கா பெண் தருவார்கள்? என்னை பார்த்தால் நீங்கள் பகடியாக நினைக்கிறீர்களா? இந்த சமூகத்தில் யாருமே இல்லையே, எனக்கு வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள், இப்படியே இருக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கும் ஒரு பெண் வருவாள் என்றார்கள். பெருமானார் காலம் அதிகம் கடக்கவில்லை, ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகள் திருமணம் முடித்து மணவிலக்கு பெற்றிருக்கிறார், அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், நீங்கள் பார்த்திடுங்கள். இதை ஏன் அந்நேரத்து சகாபாக்கள் சொல்வார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரம் விரும்பி முடித்து விட்டால் நான் தூதருடைய சொந்தமாகி விடுவேனே என்று கேட்பார்களாம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம், மாப்பிள்ளை இருக்கிறது, நீங்கள் திருமணத்துக்கு தயாராகுங்கள் என்றார். பெண்ணினுடைய தந்தை பார்க்கிறார், இது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்குமோ என்று எண்ணியதால் மீண்டும் அவர் கேட்கவில்லை. அடுத்த நாள் ஆகிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த மாப்பிள்ளை யார் என்று கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், ஜுலைபிப் தான் அந்த மாப்பிள்ளை என்றார். கடுமையான கோபம் வந்தது. வீட்டுக்கு நேரடியாக சென்றார். தன் மனைவியோடு பேசினார். பார்த்தீர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன் மகளுக்கு மாப்பிள்ளை கேட்டேன். என்னுடைய பிள்ளை எவ்வளவு அழகானவள்,
ஒரு முறை திருமணம் முடித்து மனவிலக்கு பெற்றார், பிள்ளைகளும் கூட இல்லவே. இப்படியான ஒரு பெண்ணை ஜுலைபிபுக்கு நான் திருமணம் முடித்துக் கொடுப்பது என்று அவருக்கு கடுமையாக கோபம் வந்து தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே கடுமையான வாத பிரதிவாதம் ஏற்படுகிறது. அடுத்த கணம் உள்ளே இருந்து ஒரு குரல் வருகிறது. கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண் சொல்லுகிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை முடிக்குமாறு சொன்னார்களா? ஆம் என்ற அடுத்த நிமிடம் அந்த பெண் சொல்லுகிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிங்கள் என்று சொன்னால் எந்த கதையும் இல்லை, நான் அவரை முடித்துக் கொள்கிறேன் என்கிறார். பெண் விரும்பிவிட்டதால் தாய்க்கும் தந்தைக்கும் எதுவும் சொல்வதாக இல்லை. உடனே திருமணம் நிறைவேறுகிறது. அன்றைய நாள் இரவு திருமணம் நிறைவேறுகிறது. திருமணம் முடிந்த மறுகணம் யுத்தகலத்திற்காக அழைப்பு அணைவிடப்படுகிறது. திருமணம் முடித்த அன்றிரவு தன் மனைவியோடு சேரவில்லை. அன்றைய நாள யுத்தகலம் ஒன்றும் தயாராகிறது. ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், என் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பெருமானார் சொன்னார்கள், ஜுலைபிபே, அதிக நாட்கள் மன வாழ்க்கை இல்லாமல் இருந்தது அல்லவா, இதை மாத்திரம் நீ தவிர்த்து அடுத்ததில் கலந்து கொள் என்றார்கள். இல்லையா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்றாவது என் பெயர் முதலில் இருக்க வேண்டும் என்றார்கள். உடனடியாக திருமணம் முடித்த அந்த கையோடு தன் அன்பு மடையோடு இணைந்து கொள்ளாமலே அப்படியே யுத்தகலத்துக்கு செல்கிறார்கள். யுத்தகலத்தில் சென்றவர்கள் எல்லாம் யுத்தம் நிறைவேறுகிறது. யுத்தம் நிறைவுபடுகிற அந்த வேளையில் யுத்தகலத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சாரி சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வருபவர்களை எல்லாம் குடும்ப உறவுகள் எல்லாம் கண்மேல் கண் வைத்து விழியோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அணிவகுத்து வருபவர்கள் எல்லாம் உறவுகள் வந்து கொண்டிருக்கிறது. அன்றுதான் திருமணம் முடித்த அந்த பெண்ணும் தன் கணவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்க நிற்கின்ற அந்த நியதியை பார்க்கிற நேரம் தன் கணவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோ என்று இந்த பெண்ணுக்கும் சற்று சிந்தனை தான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களோடு ஒருவர் வந்திருந்தார், அவர் எங்கே என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சற்று முற்றும் பார்க்கிறார்கள், ஆளுக்கள் விசாரித்துக் கொள்கிறார்கள். யார் அதென்று பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கவனம் கொள்ளவில்லை. இதுதான் அங்கு கவனிக்கத்தக்க விடயம் அன்புக்குரியவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுலைபிப் எங்கே என்று கேட்டார்கள். ஜுலைபிப் எங்கே என்று கேட்டார்கள். ஜுலைபிபை காணவில்லை என்று அப்போதுதான் ஆளால் தடுமாறி போக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் செல்கிறேன் என்று பெருமானார் செல்கிறார்கள். முன்னோக்கி சென்றார்கள். 80க்கு மேற்பட்ட அம்புகள் தன் நெஞ்சின் பகுதியில் பட குற்றுயிராக இறந்து கிடந்த அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் பிரேதத்தை தன் கையினால் தூக்கி வருகிறார்கள். தானே கபறு வெட்டுகிறார்கள். அடக்கத்தலத்தில் அடக்க முடித்துவிட்டு சொன்னார்கள், இந்த ஜுலைபிப்பும் நானும் ஒரு இடத்தில் இருப்போம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி நமக்கு என்ன பாடத்தை சொல்கிறது அன்புக்குரியவர்களே? பணமல்ல, பட்டமல்ல, பதவி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சமூக அந்தஸ்துக்கள் அல்ல, இத்துணையும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக தரப்பட்ட எம்மை சுட்டி இருக்கின்ற அன்றாடத்தில் ஒன்று, அவைகள் தான் எம்மை தூக்கி வைத்திருக்கின்ற கிரீடங்கள் அல்ல. இத்துணையும் நாம் புரிய வேண்டியிருக்கிற அன்பு. எனவேதான் நாம் சிந்திக்க கடமைப்பட்ட மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பெருமை என்பது ஜாஹிலிய காலத்தின் பண்பு இந்த உலகத்தில் இருந்து விடக்கூடாது. ஜாஹிலிய காலத்தின் பண்பு. எங்கோ இருந்து ஹபசா பிரதேசத்தில் இருந்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இணைந்து கொண்டு அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்ற தன் மேலங்கி இல்லாமல் கீழங்கியோடு மாத்திரம் வாழ்ந்து முடித்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இன்று வரை நாம் சொல்லுகிற அந்த அதானை சொல்வதற்காக முதல் அனுமதித்து நாமெல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற அந்த வாசகத்தின் தந்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால் பெருமை என்கின்ற ஆதிக்கத்தை உடைத்தெறிந்த அந்த உண்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்திருக்கிறதா இல்லையா? நாம் எங்கே பார்க்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். ஹாஜியார் என்றால் 10-15 மடிந்து அதிகில சென்று ஹாஜியார் சுகமாக இருக்கிறீர்களா என்று நடுங்கி திரிகின்ற ஏழைகள், அவர்கள் எண்ணுகிற எண்ணம், அவர் மனதில் இருக்கின்ற அச்சம், அதை ஏற்படுத்தியது என்ன? உன் பணமா, உன் பொருளாதாரமா, பட்டமா, பதவியா? யோசிக்க வேண்டாம் அன்புக்குரிய சகோதரிகள்.
அல்லாஹ் அறிவை தந்தான், பணத்தை தந்தான், பட்டத்தை தந்தான், பதவியை தந்தான். மறும நாளையில் இவையெல்லாம் கேட்கப்படும். அன்புக்குரியவர்களே, என் பணம், என் பட்டம், என் பதவி அத்துணையும் மறும நாளையில் கேட்கப்படும். இதை அடையாளமாக வைத்து இங்கே பெருமிதம் அடைய வேண்டாம். அல்லாஹ் மறும நாளையில் எம்மை கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் பெருமை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் ஒரு முறை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறான் என்று பாருங்கள். ஒரு முறை அபூ ஜஹில் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்ச நேரம் அபூ ஜஹில், அபூ சுஃபியான் போன்றவரிடம் பிரச்சாரம் செய்வார்கள். பிரச்சாரத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே நபியை அனுப்பி விடுவார்களாம். ஒரு நாள் சொல்லுகிறான், உன்னோடு நான் பேச வேண்டும் என்றால் நீ மாத்திரம்தான் வர வேண்டும். ஆரை பார்த்து சொல்கிறான்? நபியை பார்த்து சொல்கிறான். நான் பேசுவதென்றால் உன்னை தவிர வேறு யாரும் வந்து விடக்கூடாது. எதற்காக இந்த வார்த்தையை பாவித்தார் என்றால், ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அடிமைகளும் கீழ் சாதிகளும் தான் அங்கே சென்றார்கள். கீழ் சாதிகள் என்பது அவருடைய சாதி பருவத்தில் கீழே இருந்தவர்கள். அம்மார் இப்னு யாசிர், பிலால் இப்னு ரவாஹா இப்படி போன்றவர்கள் இஸ்லாத்தில் அமர்ந்த போது இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு என்னோடு வர வேண்டாம் என்று பெருமை பாராட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்களெல்லாம் நிக்கட்டும், நானாவது பேசி இவர்கள் ஹிதாயத்து பெறவட்டுமே என்று. ஒரு நாள் கண்களும் பிறவியிலே தெரியாது. பள்ளிவாசலும் இந்த வெளியானவர், நபிகளாருடைய சத்தம் கேட்கிறதே, அது என்னென்று பார்ப்போம் என்று சற்று அந்த பக்கத்துக்கு சலாம் என முகமனை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளித்தால் அந்த இடத்துக்கு வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், இந்த இடத்தில் நான் பதில் உரைத்து விட்டால் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் இங்கே வந்து விடுவார். ஏற்கனவே இவர்களோடு நான் பேசுகின்ற போது அவர்கள் வரக்கூடாது என்றல்லவா விதி விதித்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாத்துக்கு பதில் சொல்லாமல் மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவ்வளவுதான் நடந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر ஃபதன்ஃபாஹு الذிக்ரா அம்மா கொண்டீரே, உன்னோடு இருப்பவர் சுத்தமாக்கப்படுவார் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரித்த அந்த வசனம் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகிஷ்கரிக்கப்பட்டது தவறு, அது குற்றம், அது பாவம் என்பதை அப்போதே அல்லாஹ் அறிவித்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தை முடியவில்லை, உடனடியாக ஓடுகிறார்கள். அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆறத் தழுவி கட்டி அணைக்கிறார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு உம்மு மக்துமே, உன்னோடு உனக்கு சார்பாக ஒரு வசனம் இறங்கியது. இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விட்டார், என்னை குற்றம் பிடிக்கும் அளவுக்கு நீ ஆக்கிவிட்டீர் என்று அங்கே மன்னிப்பு கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. இதுதான் பெருமை என்கின்ற ஒன்று இந்த உலகத்தில் கூடாது என்பதை, அது தவறு, அது குற்றம், அது ஜாகிலிய பண்பாடு என்றார்களே, இன்றும் எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதே. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டு வேலைக்கு வருபவர் அவரிடத்தில் வசதி இல்லை, வாய்ப்பில்லை, அதுதான் அவருடைய வேலை, அதனால் அவர் நம்மை விட தாழ்ந்தவர் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. காரியாலயத்தில் இருக்கின்ற உயர் பதவி உடையவர் உன் படிப்புக்கு அது தகுதி என்றால் அதற்கு கீழ் இருப்பவன் அவன் படிப்புக்கு மக்கள் உட்கார்ந்திருக்கிற நேரம் ஹந்தக் யுத்தத்துக்காக ஆலோசனை பெறுகிற வேலை சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஆலோசனையை தான் எடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள், அபூபக்கர் ரலி இருந்தார்கள், உஸ்மான் ரலி அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு இருந்தார்கள், பெருந்தகைகள் இருந்தார்கள். இத்துணைக்கும் மத்தியில எது சரியோ அது சொல்பவன் யார் என்பதை பார்க்கவில்லை. சொல்லுகிற செய்தி சரி என்றால் அதை எடுக்க வேண்டும் என்கிற விடயத்தை எமக்கு பதிவு செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான விடயங்கள் இருந்தாலும் ஒரு விடயத்திலேயே நாம் இன்று பார்த்து முடித்து விட்டோம்.
இன்றைய நாள் பரீட்சை காலமாக இருப்பதால் நான் நேர காலத்தோடு முடிக்க வேண்டும் என்பதால் அழகாக இதை மாத்திரமே நான் பிடித்து விடைபெறுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஜாகிலியத்தை இந்த உலகத்துக்கு வேண்டாம் என்றார்களோ அவை அழகாக என்று தலை தூக்கி தாண்டவமாடி என் மக்களுடைய அனைவருக்கும் அறிய இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்தில் இது எதுவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது தவறு, அது குற்றம், இதை எடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் யாருக்குமே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நொம்பலமான வேதனை கொடுப்பான். உலகத்தில் இருந்த அத்துணை அமல் செய்வதும் எதற்காக? என் ஒவ்வொரு அமலினூடாக நாளை மறுநாளிலே சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக அல்லவா இரவு பகலாக தொழுகிறோம், வணங்குகிறோம், நோன்பு நோட்கிறோம், ஹஜ் செய்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம். இத்துணையும் செய்தாலும் மறுநாளிலே அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்கிற இக்கட்டான சூழலை ஏற்படுத்துவது எது? இந்த பெருமை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பெருமை அடித்து விட்டால் நாளை மறுநாளில் அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, லா யதுகுல் ஜன்னா, நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அதனுடைய வாசனையை கூட நுகர மாட்டான். யார்? பெருமை அடித்தவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அதிகமான விடயங்கள் இருந்தாலும் ஹுதுபா பிரசங்கத்தின் இன்றைய நாள் அதற்கு இடம் காணாது என்பதால் இன்னும் ஒரு நாள் அதை பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஜாகிலிய காலத்தில் இருந்த அந்த பண்பு எங்களிடத்தில் சற்றேனும் இருந்து விடக்கூடாது. அது நமக்கு இருந்தால் மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், பெருமையில் அனுப்பிரமாணம் இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்பெரும் பாவத்திலிருந்து எம் அனைவரையும் மாற்றுவானாக, இல்லாமல் ஆக்குவானாக.